ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு கீதாஸ் கிச்சனில் கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த ஆயிலே நல்லா வதங்கி வந்துடும். அந்த அளவுக்கு வதக்கணும். இதை பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா அது வரைக்கும் ஸ்லோலே தான் இருக்கணும். ஸ்லோலே வச்சு நல்லா கலரிட்டே வரணும். இந்த டைமில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், அந்த கத்திரிக்காய் உள்ளெல்லாம் வேகிறதுக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக காரம் போடக்கூடாது. கம்மியாக தான், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோலே வச்சு கலரி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு அப்பயே தெரியும் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.